வணக்கம், நான் முரளி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஸ் அண்ட் சர்க்குலர் மோஷன் பார்ட் 3. ஸோ இது வரைக்கும் 1-2 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுங்க. So next concept, in a race of 1 kilometer A beats B by 10 seconds. Okay வா? ஸோ ஒரு ரேஸ் இருக்குது. A ட்ராவல் பண்ணி இந்த 1000 மீட்டர்ஸை வந்து முடிச்சிடுது. ஆனால் B வந்து A 1000 மீட்டர்ஸை முடிக்கிறப்ப 10 செகண்ட்ஸுக்கு முன்னாடி வந்து ஏ முடிச்சிடுது. அந்த 10 செகண்ட்ஸுக்கு அப்புறம் தான் இந்த பி வந்து இந்த 1000 மீட்டர்ஸை முடிக்குது. ஸோ அப்போ ஏ பின்னு எடுத்துக்கலாம். ஏ ட்ராவல் பண்ணிக்க டிஸ்டன்ஸ் வந்து 1000 மீட்டர்ஸ். எவ்வளோ டைமில்? டி செகண்ட்ஸ்னு எடுத்துக்குவோம். டி செகண்ட்ஸ். அதே 1000 மீட்டர்ஸை பி ட்ராவல் பண்ணுறதுக்கு டி ப்ளஸ் 10 செகண்ட்ஸ் ஆகுது. அதாவது இது வந்து டி செகண்ட்ஸ். 1000 மீட்டர்ஸை ஏ ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குது. அதே 1000 செகண்ட்ஸை வந்து 1000 மீட்டர்ஸை பி ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏவோட ஒரு 10 செகண்ட் வந்து கூட எடுத்துக்குது. ஸோ அப்போ ரேஸில் வந்து யார் கம்மியான டைமிங் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ அப்போ இந்த ரேஸில் யார் வின் பண்ணியிருக்கா? ஏ தான் வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஏ வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து பிஏ பீட் பண்ணியிருக்காருன்னா 10 செகண்ட்ஸில் பீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் வந்து மேலே கொடுத்துருக்க சென்டென்ஸ். ஏ பீட்ஸ் பி பை 10 செகண்ட்ஸ். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஏபி டைமோட வேல்யூ எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 100 செகண்ட்ஸ். ஏ வந்து ஒரு ரேஸை வந்து 100 செகண்டில் முடிக்குது. அதே டிஸ்டன்ஸில் வந்து பி முடிக்கிறதுக்கான டைம் வந்து 90 செகண்ட்ஸ். ஸோ அப்போ இங்கே டைமோட ரேஷியோ வந்து 10:9. ஸோ டைமோட ரேஷியோ டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைமா. ஸோ அப்போ ஸ்பீடோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா இதை அப்படியே இன்வெர்ஸ் பண்ணிக்கணும். ஸோ 1/9. இதோட ரிசல்ட் வந்து 9:10. ஸோ இந்த 10:9 அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். இப்போ டைம் வந்து 5:6. இதுதான் டைமோட ரேஷியோனா ஸ்பீடோட ரேஷியோ 6:5 இருக்கும். இதான் வந்து டைம் பேஸ் பண்ணி வர கான்செப்ட். இது சம்மந்தமாக தான் நம்ம அடுத்து கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இன் அ 400 மீட்டர் ரேஸ் A runs at a speed of 16 meter per seconds. If A gives a start of 15 meter and still beats by 10 seconds, what is the speed of B? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த A gives a start of 15 meters இதெல்லாம் தெரியும்னா நீங்கள் கண்டிப்பாக ரேஸோட செகண்ட் வீடியோ பார்த்துருக்கணும், ஃபஸ்ட் வீடியோவும் பார்த்துருக்கணும். ஸோ ஃபஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அதை பார்த்துட்டு வாங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து A runs at a speed of 16 meter per second. ஸோ நமக்கு வந்து ஏவோட டைம் கண்டுபிடிச்சிடலாம். இதை வச்சு எப்படி? டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட். டைம் கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் எவ்வளோனா இந்த 400 மீட்டர் ரேஸ் கொடுத்துருக்காங்களா, அதுதான் டிஸ்டன்ஸ். ஸோ டிவைட் பை 16 ஸ்பீட் கொடுத்துருக்காங்களா, இது போட்டால் நமக்கு 25 செகண்ட்ஸ் கிடைக்குமா. இப்போ ஏவோட டைம் கண்டுபிடிச்சாச்சு. ஸ்பீடு தெரியும், டிஸ்டன்ஸ் தெரியும், அதை வச்சு நம்ம டைம் கண்டுபிடிச்சிடலாம். பட் இங்கே வந்து ஏ கிவ்ஸ் அ ஸ்டார்ட் ஆஃப் 15 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ ஏ வந்து 400 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருந்தா பி வந்து எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம்? 15 மீட்டர்ஸை மைனஸ் பண்ணிட்டா, அதாவது அவங்களுக்கான ரேஸோட டிஸ்டன்ஸ். ஸோ மொத்தம் 400 மீட்டர். ஸோ ஏ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போகும். பி வந்து ஒரு 15 மீட்டர்ஸ் வந்து முன்னாடி இருக்கும். இதான் வந்து A gives a start of 15 meters அப்படின்ற சென்டென்ஸ்க்கான மீனிங்.
ஸோ அப்போ ஏ 400 மீட்டர் ட்ராவல் பண்ணோம், பி வந்து 385 மீட்டர்ஸ் மட்டும்தான் ட்ராவல் பண்ணும். ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ். நம்ம ஏவோட டைம் கண்டுபிடிச்சாச்சா, 25 செகண்ட்ஸ். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கிடைக்கும், ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியும், டைம் தெரியும். அப்போ இதை வச்சு நம்ம ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ 400 டிவைடட் பை 25 போட்டோம் அப்படின்னா நமக்கு 16 மீட்டர் பெர் செகண்ட் கிடைக்குதா. எத்தனை கொஷின்லேயே கொடுத்துருக்காங்கள. ஸோ இந்த 25 செகண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோமா. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஏ கிவ்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் 15 மினிட்ஸ் அண்ட் ஸ்டில் பீட் ஹிம் பை 10 செகண்ட்ஸ். ஸோ அப்போ 10 செகண்டுக்கு முன்னாடியே இந்த ரேஸை வந்து ஏ முடிச்சிடுது. பி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஏ இந்த ரேஸை பியோட 10 செகண்டுக்கு முன்னாடியே முடிச்சிடுது. ஸோ அப்போ ஏவோட ட்ராவலிங் டைம் 25 செகண்ட்ஸ். அப்போ இதோட பியோட ட்ராவலிங் டைம் 10 செகண்ட்ஸ் கூட தானே இருக்கும். ஸோ அப்போ ஆல்ரெடி இந்த 25 செகண்ட்ஸ் ஏ வந்து ஓடிட்டு இருந்திருக்கு. அது முடித்ததுக்கப்புறம் தான் இந்த 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் பி முடிக்கும். ஸோ அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டால் நமக்கு 35 செகண்ட்ஸ் கிடைக்கும். இதுதான் பியோட இந்த ரேஸை முடிக்கிறதுக்கான டைம். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ ஸ்பீடு டோட்டலாக பி ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 385 டிவைட் பை டைம் வந்து 35. ஸோ அப்போ 11 மீட்டர் பெர் செகண்ட் தான் ஸ்பீட் ஆஃப் பி. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். In a 100 meter race, A runs at 6 km per hour if A gives a start of 8 meters and still beat him by 9 seconds. Same question தான். ஸோ அப்போ ஏவோட டைம் கண்டுபிடிச்சிடலாமா. ஏவோட டைம் எவ்வளோ வருது, டோட்டலாக 100 மீட்டர் டிஸ்டன்ஸு, ஸ்பீடு வந்து 6 கிலோமீட்டர் பெர் ஹவர். 6 கிலோமீட்டர் பெர் ஹவர். பட் இங்கே 100ன்றது நமக்கு மீட்டரில் இருக்கா. இதை நம்ம மீட்டர் பெர் செகண்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா தெரியுமில்ல உங்களுக்கு. ஸோ 6 கிலோமீட்டர் பெர் ஹவர்னால் 6 × 5/80 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா, கிலோமீட்டர் பெர் ஹவரில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்பீடை வந்து 5/80 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 5/3 மீட்டர் பெர் செகண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே 5/80 டிவைட் பண்ணால் நமக்கு 100 டிவைட் பை 5/3 வரும். ஸோ இதையும் நம்ம கேன்சல் பண்ணோன்னா 60 செகண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது 1 மினிட் ஏ வந்து இந்த 100 மீட்டர் ரேஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு 60 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்குது. ஸோ இங்கே அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஏ கிவ்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் 8 மீட்டர்ஸ். ஸோ ஏ பி டிஸ்டன்ஸ், ஏ வந்து 100 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருந்தா பி வந்து 92 மீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கும். இப்போ ஸ்பீட் ஆஃப் த பி தான் கேட்குறாங்க. அதே இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே சம் தான். ஸோ அப்போ டைம் நமக்கு இங்கே 60 செகண்ட்ஸ் ஆகுது. அப்போ ஸ்டில் பீட் ஹிம் பை 9 செகண்ட்ஸ். ஏ ஸ்டில் பீட் ஹிம் பை 9 செகண்ட்ஸ். அப்போ பி வந்து 9 செகண்ட்ஸ்க்கு அடுத்து தான் முடிக்குது. ஏ முடித்த 9 செகண்ட்ஸ்க்கு அடுத்து தான் பி முடிக்குது. அப்போ இதோட டைமிங் 69. இப்போ இதை வச்சு நம்ம ஸ்பீட் ஆஃப் த பி கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ 92 டிவைட் பை 69. ஸோ 23 டேபிளை கேன்சல் பண்ணோம்னா 3 4. ஸோ 4/3 தான் நமக்கு ஸ்பீட் ஆஃப் த பி மீட்டர் பெர் செகண்டில் இருக்குது. ஓகேங்களா. ஆப்ஷனில் எல்லாமே கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்கா. ஸோ அப்போ இதை வந்து நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ 4/3 இங்கே வந்து 5/80 மல்டிப்ளை பண்ணிங்களா, அப்படியே இதை ரெசிப்ரோக்கலாக பண்ணிக்கோங்க. 18/5 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இது வந்து மீட்டர் பெர் கிலோமீட்டர் பெர் ஹவராக மாறிடும். ஸோ கேன்சல் பண்ணால் 6 24 டிவைட் பை 5 4.8 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மோட அப்படியே டிட்டோ தான், சேம் டைப் ஆஃப் சம். நெக்ஸ்ட் கொஷின்.
In a 300-meter race, A runs at a speed of 9 km per hour. He gives a start of 30 meter to B and still beat him by 15 seconds. What is the speed of B? இது வந்து ஒரு ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சேம் டைப் ஆஃப் சம் தான், டிட்டோ சேம் டைப் ஆஃப் சம். ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது, அது மீட்டர் பெர் செகண்டாக மாற்றிக்கணும். அதை மட்டும் எப்படின்றத கண்டுபிடிங்க.